எல்லார் முன்னாடியே உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் சேது வந்து வேறு குடும்பமாக இருந்தால் வெட்டியிருப்பேன், இவளாங்காட்டியும் சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட போன கையை விடக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக வெட்ட போகிறாங்க. தமிழ் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பாட்டி கையை பிடிச்சி பார்க்கும்போது ரெட்டை நாடி துடிக்குது, மாசமாக இருக்குது பிள்ளை அப்படின்னதும் மாசமாக இருக்கிறத வச்சு இந்த தப்பை மறைக்கலான்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சித்தி சேதுவோட சித்தியெல்லாம் பேசுனதை கேட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு, என்னதான் இருந்தாலும் மன்னிக்கவே முடியாது இந்த தப்புக்கு அப்படின்னு சொல்லியும் சேது வந்து தலைமுடியை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போய் வெளியில் விட்டுறாரு. தமிழ் மாசமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு ஸ்டேஜில் வச்சு. அப்போவும் மன்னிக்காமல் சேது பயங்கரமாக போடி வெளியே என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு மாசமாக இருக்கிற பிள்ளைன்னு கூட பார்க்காம வெளியில் தள்ளி விட்டுறாரு. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கு. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க. அவங்கவுங்க பேரை கீழே மென்ஷன் பண்ணி கொஞ்சம் கமெண்ட் கொடுங்க. ஏன்னா அடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க.